فوج سألهم هزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன் அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன் فوج سألهم هزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவதற்கு எங்களுடைய அல் ஹிக்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் எனக்கு ஃபெஸ்ட்டுக்கு அல்லா எங்களுக்கு இமாம் மொழி நிற்கிறாங்க அவங்க தான் ஓதி தந்தாங்க நல்லா தஜ்வீதோட. அது பிறகு அஷ்ரஃப் மொழியும் அவங்க நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு மஹதி மொழியும் அவங்க தான் எங்களுக்கு நல்லா ஓதித்தாரு. பிள்ளையுடைய குரல் வளத்தை பற்றியும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்களை பதிவிட முடியும். இவ்வாறு சிறந்த திறமையாளர்களை எங்களோடு அணுக முடியும். இதுக்கு ஒத்துழைப்பு பாய்ந்தது எங்களுடைய மூலங்கள் தான், ஆலிங்கள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ஸ் மீடியாவின் திறமையின் மஞ்சம் எனும் நிகழ்ச்சியினூடாக தொடர் நேர்காணலினை நாங்கள் செய்து வருவது நேர்களுக்கு ஒரு அறிந்த விடயம்தான். அந்த வகையில் திறமையின் மஞ்சம் நிகழ்ச்சியினூடாக இன்று நாங்கள் உங்களுக்கு குமுகாந்திர பிரதேசத்தில் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து தன்னுடைய குரல் வளத்தால் திறமையை கொண்டு பல சாதனைகளை படைத்து இன்று தன்னுடைய குரல் வளத்தை கொண்டு உங்களுடைய கலாமான குர்ஆனை சிறந்த முறையில் அழகாக ஓதக்கூடிய ஒரு திறனை தன்னகம் வைத்துக் கொண்டு இலங்கையின் ஓல் ஐலண்டில் செலக்ட் ஆகி, அதாவது பாடசாலை மட்டத்திலும் சரி, ஜோனல் மட்டத்திலும் சரி, மாகாண மட்டத்திலும் அனைத்திலும் வெற்றி பெற்று தன்னுடைய திறனை மேலோங்க செய்து கொண்டு பல பெரும் விருதுகளையும் பெற்ற அல் ஹிக்மா பாடசாலையின் மாணவியை தான் நேர்காணலுக்கு அழைத்திருக்கின்றோம். அந்த வகையில் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த தான் எவ்வாறு தன்னுடைய இந்த திறமையை வளர்த்து கொண்டேன், நான் எவ்வாறு அந்த அடைவை அடைந்து கொண்டார் என்ற விடயங்களை அனைத்தையும் எங்களுடைய நேர்களோடு கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த வகையில் நாங்கள் அவர்களை போற்ற வேண்டும். அவர்களுடைய திறனை உலக அறிய செய்வது எங்களுடைய தலையாய கடமையாகும். அந்த வகையில் பாடசாலை மட்டத்திலும் சரி, பள்ளி வாயில்கள் கூடாகவும் கட்டாயம் இவ்வாறான மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவதற்கு எங்களுடைய அயராத உழைப்பும் அவர்களுடைய பங்களிப்பு நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுப்பதற்கு பின்வாங்க கூடாது. அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை எங்களுடைய வாய்ஸ் மீடியா நேர்களோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய திறமையை கொண்டு இலங்கையில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு முதலிடம் பெற்றது பெருமைக்குரிய ஒரு விடயமாகும். நீங்கள் இந்த திறமையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள், பெரும் மகிழ்ச்சி. அந்த வகையில் உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்கு தர முடியுமா? உங்களை பேர் எப்படி? முஹம்மத் தஸ்லீம் ஃபாத்திமா ஜைனப். நீங்க எந்த பாடசாலையில் கல்வி கற்றீர்கள்? அல் ஹிக்மா முஸ்லிம் மகாவித்யாலயம் கிரேட் 9. அல் ஹிக்மா மகாவித்யாலயத்தில் எந்த தரத்தில் இருந்து நீங்கள் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக பங்கேற்றீர்கள்? கிரேட் 7 குர்ஆனோடு உடனான ஒரு பிணைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைத்தது? எனக்கு ஃபெஸ்ட்டுக்கு அல்லா, அதுக்கு பிறகு உம்மா பாப்பா, அதுக்கு பிறகு எங்களுக்கு இமாம் மொழி நிற்கிறாங்க. அவங்க தான் ஓதி தந்தாங்க நல்லா தஜ்வீதோட. அது பிறகு அஷ்ரஃப் மொழியும் அவங்க நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு மஹதி மொழியும் அவங்க தான் எங்களுக்கு நல்லா ஓதித்தாரு. போட்டிகளுக்கு கலந்து கொள்ள சொல்றதுக்கு ஊக்கம் அளித்தவங்க யாருக்கும்? இமாம் மொழியும் அஷ்ரஃப் மொழியும் மஹதி மொழியும், அவங்க 3 பேரும் அழைக்கிறேன். இவ்வாறான குரல் வளங்கள் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. இந்த இறைவன் தந்த இந்த அருக்கொடையை கொண்டு நிறைய பேர் இவ்வாறான குரல் வளத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்கு. குரல் வளத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகள் எப்படி எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டீங்க? நான் வீட்டுல ஒரே ஓதுறேன், கசீதாக்களை நாவே பாடமாக்குறேன், நல்ல தஜ்வீத் எல்லாம் ஓதுவேன். ஆன்லைன்ல தான் நீங்க இத கூடுதலாக நீங்க உங்களை தஜ்வீத்தை வளர்த்து கொண்டீங்க, அப்படியா? மாஷா அல்லாஹ். போட்டி நிகழ்ச்சிகள், இவ்வாறான போட்டிகள் நிகழ்ச்சிகளில் நீங்கள் இதுவரைக்கும் கலந்து கொண்டிருக்கீங்க. கூட கிராத்துக்கு, கசீதாக்கு அப்படியெல்லாம் சேர்ந்து ஜோனலுக்கெல்லாம் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் எடுக்கிறேன். அதுல தான் ஒவ்வொரு போட்டிகளுக்கு நான் சேர்றேன். எடுத்த அந்த போட்டி நிகழ்ச்சி கிராத்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். கிராத்ல நீங்க எந்த விழாவுல நீங்க முதலாக ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? மீலாது நபி விழால. மாஷா அல்லாஹ். மீலாது நபி விழால நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க வேற ஓல் ஐலண்ட் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? ஓல் ஐலண்ட் போகும்போது நீங்க உங்களோட எத்தனை மாணவர்கள்
மாணவர்கள் வந்தாங்க? 19 மாணவர்கள் எங்களோட ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. 19 வெளி பாடசாலை மாணவர்கள் வந்திருந்தாங்களா? வந்திருந்தாங்க. இதுல நீங்கள் அந்த இடத்தில் எத்தனாவது பிள்ளையாக வந்து? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுக்கிற அங்க போன டைம் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க? மாஷா அல்லாஹ். என்னோட ஸ்கூல்ல மட்டும் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க. மற்ற பாடசாலையோட இணைந்து வரும்போது நீங்கள் எத்தனாவது? தேர்ட் வந்தீங்க. மாஷா அல்லாஹ். அத்தனை பிள்ளைகளுக்கும் நீங்கள் தேர்ட் பிளேஸ் எடுப்பது என்பது உண்மையிலே அந்த இடத்துல வரவேற்கத்தக்க விடயம். உண்மையிலேயே பிள்ளைகளை பொறுத்த வகையில் நாங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் பிள்ளைகளிடம், ஒவ்வொரு பிள்ளைகளிடம் தன்னகமே ஒரு தனித்துவமான திறமை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இல்லை என்று இல்லை. பொதுவாக எங்களுடைய கிராம பகுதிகளில், எங்களுடைய பகுதிகளில் ஏராளமான பிள்ளைகள் இவ்வாறான திறமைகளை தன்னகம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய திறமை, அதே போன்று கசீதா, பொதுவாக சொல்ல போனால் தான் ஒரு சிறந்த ஒரு சயின்டிஸ்டாக வர வேண்டும் என்ற நோக்கில் கூட பல திறமைசாலிகள் எங்களுடைய பாடசாலைகள், வீடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உங்களுக்கு வழிகாட்டிய பாடசாலை உண்மையிலே போற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட்க்கு வந்து ரஷாத் நலின் சார், அதுக்கு பிறகு ரனிசா மேடம். நீங்க குர்ஆன்ல எத்தனை ஜூஸ் இதுவரைக்கும் பாடமாக்கி இருக்கீங்க? இதுவரைக்கும் 2 ஜுஸ் மாதிரி பாடமாக்கி வச்சிருக்கேன். சூறாக்கள் உங்களுக்கு பிடித்த சூறா இது? எங்களுடைய நேயர்களுக்காக ஒரு முறை அதை ஓதி காட்ட முடியுமா இன்ஷா அல்லாஹ்? ஜெய்னப் அல் ஹிக்மா பாடசாலையில் கிரேட் 9 படிக்கக்கூடியவங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير صدق الله العظيم. ஆமாம், மாஷா அல்லாஹ். ஒரு சிறந்த தொனியில், சிறந்த அழகான குரல் வளத்தை பெற்ற இந்த சிறுமிக்கு நாங்கள் கட்டாயம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமில்ல, உங்களுடைய கொமெண்ட்களை, உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் எங்களுடைய வீடியோவில் கீழே பதிவு செய்வதன் மூலமாக அந்த பிள்ளைக்கும் ஒரு சிறந்த எதிர்காலம் கட்டாயம் பிறக்கும் என்பதனை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். குரல் வளம் என்பது உங்களுக்கு கிடைத்த வரம் என்றுதான் சொல்ல முடியும். அதாவது இலங்கையில் ஒரு சிறந்த ஒரு முஅல்லிமாக வர வேண்டும், நான் ஒரு சிறந்த ஒரு ஆளுமை உள்ள ஒரு பெண்ணாக வர வேண்டும் என்ற ஆசை எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றனவா? இலங்கையில் எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றன. பெண் ஆளுமைகளை திறன்பட இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றன. அந்த வகையில் அந்த மதரசாக்களில் நீங்கள் எந்த மதரசாவில் போய் படிக்கணும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கின்றது? எனக்கு முந்திலிருந்தே மதரசா போறதுக்கு ஆசை. அக்குர்ணையில் உண்மையில் பல வருடங்களாக ஒரு கம்பீரமாக நிற்கும் ஒரு மதரசா தான் பெண்களுக்கென்று உருவாக்கப்பட்ட, பெண் பிள்ளைகளின் திறமைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் உருவாக்கப்பட்ட அக்குர்ணை பரீரங்களுக்கான மதரசா. அந்த மதரசாவில் படிக்கணும் என்ற, அதில் சேர்ந்து நானும் ஒரு சிறந்த ஒரு முஅல்லிமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் அதற்காக வாய்ப்பை இறைவன் கட்டாயம் உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள வாய்ப்பு அதில் கிடைக்கும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். எனக்கு முந்திலிருந்தே மதரசா போறதுக்கு ஆசை. பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவ செல்வங்கள் வெளிநாடுகளுக்கும் சென்று இவ்வாறான திறமைகளை கொண்டு பல கோல்டு மெடல், சில்வர் மெடல் எடுத்துக்கொண்டு வருவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வெளிநாடுகளுக்கு போயிட்டு போட்டிகளுக்கு போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறதுக்கு ஆசை இருக்குது. எனக்கு இப்படி ஒன்று கிடைச்சிருந்தா நான் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் போவேன். மாஷா அல்லாஹ். உண்மையிலே அவ்வாறான ஆசைகள் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் உதிப்பதும் ஒரு வரம் தான். எனவே அவ்வாறான வாய்ப்புகளை நாங்கள்
கட்டாயம் அமைத்து கொடுக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த சூரா, அழகாக ஓதையிலுமான சூறாக்கள் இருக்கும் நிறைய. அவ்வாறான சூறாக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள் இது எவை? சூரா முல்க். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر قرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم هزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. وأصروا قولكم أو اجهروا به إنه عليم بذات الصدور. ألا يعلم من خلق وهو اللطيف الخبير. هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور. أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون من هو في ضلال مبين. صدق الله العظيم. மாஷா அல்லாஹ், உண்மையிலே ஒரு நீண்ட சூரா,
அழகான தொனிகளை அந்த எடுக்க வேண்டிய ஒரு கட்டங்கள் நிறைய இருக்கின்றன அந்த சூறாவில். இவ்வாறு அழகான தொழில் அழகான சிறப்பான முறையில் ஓதுவது என்பதோ எங்களுடைய வீடுகளில் நாங்கள் பரிசீலனை செய்து பார்த்தால் விளங்கும். எங்களுடைய வீடுகளில் இவ்வாறான திறமைகளான பிள்ளைகள் இருக்கின்றனவா என்று அது மிகவுமே அரிதாகவே இருக்கு. இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன், அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன், அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன், அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கின்றேன், துயரத்திலும் உன்னை நேசிக்கின்றேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கின்றேன், துயரத்திலும் உன்னை நேசிக்கின்றேன். தூயவனே உன்னை துதிக்கின்றேன், துணையே கதியன பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன், அந்த ஏற்கத்திலேதான் பாடுகிறேன். அரிதான பிள்ளைகள் தான் எங்களுடைய சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய ஊர் சார்ந்த மாணவ செல்வங்களையும் கட்டி எழுப்பக்கூடிய திறமையான பிள்ளைகள் என்று கூட சொல்லலாம். இவர்கள் தான் எதிர்கால தலைவர்களாகவும் தலைவிகளாகவும் வரக்கூடியவர்கள். எங்களுடைய சமூகம் நாங்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பிரஜையாக வர வேண்டும் என்ற நோக்கில் அவர்களை நாங்கள் போற்ற வேண்டும். அவர்களை போற்றி புகழ்ந்து பள்ளிகளில் பாடசாலைகளில் அவர்களுக்கான சன்மானங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்படும் போதுதான் அவர்களின் திறமைகள் உலகம் அறிய செய்யப்படும். அவர்களுக்கும் இன்னும் முயற்சிகளும் உற்சாகங்களும் வந்து அந்த பிள்ளைகள் ஒரு சிறந்த தலைவிகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். உங்களுடைய இந்த குரல் வளத்தை எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்து ரசித்திருப்பார்கள். உங்களுடைய இந்த திறமையை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? எல்லாத்துக்குமே ஓடியலும், எல்லாருக்கும் தான் முயற்சி எடுத்தா அவங்களுக்கு ஓடிக்கொள்ளலும், எல்லோருக்கும் தனித்துவமாக திறமைக்கும் அது வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்மார்கள் மொழிமார்கள் அதுக்கான வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும். ஒரு சிறந்த ஒரு பிரஜையாக வர வேண்டும், நானும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணங்கள் சிறு வயதிலேயே உதிப்பது என்பது ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு செயல்தான். ஓகே, இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த வாய்ஸ் மீடியா திறமையின் மஞ்சம் ஊடாக நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய சிறுமிக்கு நாங்கள் ஒரு சிறந்த சன்மானத்தினை வழங்க இருக்கின்றோம். நிறைய பிள்ளைகளுக்கு இவ்வாறான வாய்ப்புகள் கிடைப்பது அரிது. அவ்வாறான வாய்ப்புகளை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு திறமையாக இருக்கின்றேன், நான் ஒரு சிறந்த ஒரு திறமைசாலியாக இருக்கின்றேன் என்றெல்லாம் நிறைய பேர் கருதுவதுண்டு. ஆனாலும் எனக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. எனக்கு ஊர்களிலும் சரி பள்ளிகளிலும் சரி பாடசாலை மட்டத்திலும் சரி என்னை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் இல்லையே என்ற கவலைகளும் அவர்களுக்கு இருப்பதுண்டு. அது மாத்திரமில்லை, வீடுகளிலும் பெற்றோர்களுக்கும் இருப்பதுண்டு. எனவே அந்த வகையில் தான் எங்களுடைய வாய்ஸ் மீடியா ஊடகத்தின் ஊடாக நாங்கள் அந்த மாதிரியான பிள்ளைகளை இனங்கண்டு நாங்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை செய்து கொடுக்கின்றோம். அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பிரஜைகளாக வர வேண்டும் என்ற நோக்கில் நாடளாவிய ரீதியில் சென்று நாங்கள் தேடி பிடித்து அவர்களை நாங்கள் உலக அறிய செய்கின்றோம். எனவே நீங்களும் உங்களுடைய வீடுகளில் இவ்வாறான பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் இவ்வாறான குர்ஆனில் மாத்திரமல்ல இன்னொரு விடயங்களில் வெளிநாடுகளுக்கும் சென்று கோல்ட் மெடல் பெற்றவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி சில்வர் மெடல் பெற்றவர்கள் இருப்பார்கள். விளையாட்டு துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். அதே மாதிரி சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருப்பார்கள். இவ்வாறு சிறந்த திறமையாளர்களை எங்களோடு அணுக முடியும். அவர்களை பற்றி எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களோடு கதைக்க முடியும். அவ்வாறு கதைப்பதன் மூலமாக அவர்களை நாங்கள் உலக இதை செய்யறதுக்கு நாங்கள் என்றும் காத்திருக்கின்றோம். இந்த முயற்சி மேலோங்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அதே போன்று உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எங்களுடைய இந்த வீடியோவுக்கு கீழால் உங்களுடைய கமெண்ட்களை பதிவிடுங்கள். அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளையுடைய குரல் வளத்தை பற்றியும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்களை பதிவிட முடியும். எனவே இத்தோடு எங்களுடைய நேர்காணலை நிறைவு செய்து கொள்கின்றோம். எனவே அவர்களுக்கான சன்மானங்களையும் நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம்.
மாஷா அல்லாஹ், உண்மையிலே சிறந்த முறையில இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் நீங்கள் இந்த இப்படியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது என்ன நினைக்கின்றீர்கள்? பொதுவாக நீங்கள் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட சான்றிதழ்களை பெற்றிருப்பது உண்மையில் பெருமைக்குரிய ஒரு விடயம். அந்த வகையில் இவ்வாறான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்படி வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கல. இப்படி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது மிக சந்தோஷம். இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் படிச்ச பாடசாலைக்கு நன்றி கடன் பற்றி எனக்கு படிச்சு தந்த ஆசிரியர்கள் பக்கபலமாக இருந்தார். ஓகே, மாஷா அல்லாஹ், உண்மையிலேயே இவ்வாறான பிள்ளைகளை உருவாக்குவது என்பது பெற்றோர்கள் மத்தியில் ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு செயல்தான். ஏனென்றால் எத்தனையோ பெற்றோர்கள் குர்ஆனோடு டச் இல்லாத பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள், குர்ஆனோடு தொடர்பு இல்லாத பிள்ளைகளை வளர்ப்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. அந்த அவ்வாறான மத்தியிலும் இவ்வாறான பிள்ளைகளை உருவாக்கி அவர்களுக்காக சிறந்த வாய்ப்புகளை அமைத்து கொடுக்க வேண்டும், குர்ஆனோடு ஒரு பிணைப்போடு வளர்க்க வேண்டும், குர்ஆனை திறன்பட ஓத வேண்டும், அழகான தொழில் ஓத வேண்டும் என்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த பெற்றோர்களை நாங்கள் இவ்விடத்தில் போற்ற வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் இந்த பிள்ளை எவ்வாறான ஒரு பிள்ளையாக உருவாக்க வேண்டும் நினைக்கின்றீர்கள்? சிறு வயதுல இருந்து எனக்கு ஒரு ஆசை வந்து எங்களோட ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவங்க ஒரு ஆலிமாக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு யார் யார் உங்களுக்கு ஒத்துழைப்பாய்ந்தான்? இதுக்கு ஒத்துழைப்பாய்ந்தது எங்களோட மூலங்கள் தான், ஆலிங்கள் தான். இதுக்கு எங்களோட வைஃப் அவங்க 4 பேர் சேர்ந்து படுறதுல பல விஷயம் எனக்கு சந்தோஷம். ஒரு மௌலவியாக ஒரு காரியாக உருவாக்கணும் என்ற ஆசை உங்கள்ட்ட இருக்குது. அந்த வகையில இலங்கையில் இருக்கிற எந்த மதரசாவில நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இவங்களோட மதரசால சேர்க்கறது நினைச்சேன். நான் பூர்ண பதிலால. அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையினூடாக நிறைய பிள்ளைகளின் எதிர்காலம் அவர்களுடைய குர்ஆனை வளப்படுத்த வேண்டும் தன் பிள்ளை மூலமாக என்ற ஆசை அந்த தந்தைக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் கண்டி மாவட்டத்தில் அக்குர்ணை எனும் நகரத்தில் அமைந்திருக்கும் ஒரு கம்பீரமாக காட்சி அளிக்கும் பரீரா மதரசா, லேடிஸ் மதரசா, அந்த மதரசாவில் சேர்க்கணும் என்ற ஆசை அந்த தந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த வாய்ப்பு எதிர்காலத்தில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த வாய்ப்பையும் இதுக்கான ஒத்துழைப்புகளை தந்துதவிய அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். திறமை மஞ்சம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.